உணவு மற்றும் பான சேவை அறிமுகம். இன்ட்ரோடக்ஷன் டு ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ். உணவு மற்றும் பானங்களை தயாரிப்பது மட்டுமல்லாமல் அவற்றை சரியாக பாத்திரங்களில் பரிமாறவும் அவற்றை நன்றாக அலங்கரித்து சரியான வரிசையில் கவனமாக பரிமாறுவதும் மிகவும் முக்கியம். இவை அனைத்தும் உணவு மற்றும் பானங்கள் வழங்கும் சேவையை உள்ளடக்கியது. உணவு உண்ணக்கூடிய பொருட்களை கொண்டுள்ளது. குளிர்பானங்கள், தேநீர், காபி, மாக்டைல் மற்றும் இராணுவத்தினரிடையே வழங்கப்படும் சிற்றுண்டி மற்றும் பிற மதுபானங்கள் வரை அனைத்து பானங்களில் அடங்கும். இன்று நாம் உணவு மற்றும் பானங்கள் தொடர்பான அனைத்து ஆச்சாரம் பற்றி அறிந்து கொள்வோம். விருந்தோம்பல் துறையில் உணவு மற்றும் பானங்கள் மிக முக்கியமான துறையாகும். நல்ல உணவு மற்றும் பான சேவை வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியடைய செய்கிறது மற்றும் வணிகத்தின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உணவு மற்றும் பான சேவை வணிக ரீதியாக தொடங்கியது. பிரிட்டிஷ் அதிகாரிகளின் கிளப்கள், பப்கள் மற்றும் உணவகங்கள் போன்றவை பொழுதுபோக்கிற்காக நிறுவப்பட்டன. இந்த சேவைகள் அனைத்தின் மையமும் உணவுதான். இவற்றை வழங்கும் போது பல சம்பிரதாயங்கள் விதிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டன. இந்த காரணத்திற்காக விருந்து உபசரிப்பு உணவு மற்றும் பானம் வழங்கும் சேவையின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. 1.492 உணவு மற்றும் பான சேவையில் 2 பிரிவுகள் உள்ளன. உணவகங்கள், விடுதிகள், கிளப்புகள் மற்றும் உணவுக் கடைகள் ஆகியவை முற்றிலும் வணிக நிறுவனங்கள் மற்றும் தனி பயனாக்கப்பட்ட சேவையை வழங்குகின்றன. இந்த இடங்களில் உணவு மிகவும் மாறுபட்டது மற்றும் சேவை மிகவும் கவனத்துடன் உள்ளது. இரண்டாவது வகை மருத்துவமனைகள், நிறுவனங்கள், அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளின் கேண்டீன்களில் உள்ள உணவு மற்றும் பான சேவையை வழங்கும் வணிகமாகும். இங்கு லாபம் மட்டுமல்ல, மக்களுக்கு வசதியும் செய்து தருவதுதான் நோக்கம். அதனால் தான் சில இடங்களில் உணவு பரிமாற வெயிட்டர்கள் உள்ளனர். சில இடங்களில் நீங்கள் முதலில் பணம் செலுத்தி கவுண்டருக்கு சென்று உணவை பெற வேண்டிய சுய சேவை உள்ளது. மெக்டொனால்ட்ஸ், KFC போன்ற இடங்களில் இதை நீங்கள் பார்த்திருக்கலாம். பெரிய உணவகங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் பானங்களுக்காக பார் எனப்படும் தனி கவுண்டர் உள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் விருப்பத்திற்கேற்ப பல்வேறு வகையான மாக்டெயில்கள், காக்டெயில்கள் மற்றும் பிற மதுபானங்கள் இப்பகுதியில் வழங்கப்படுகின்றன. ஒரு தனி பார் கவுண்டரில் வழங்கப்படும் பானங்கள் சாப்பாட்டு மேசையிலும் வழங்கப்படுகின்றன. ஹோட்டலின் வகைக்கு ஏற்ப உணவு மற்றும் பான சேவை வழங்கப்படுகிறது. உணவு மற்றும் பான மேலாளர் இந்த துறைக்கு தலைமை தாங்குகிறார். அவருக்கு பணிபுரியும் கடையின் நிர்வாகிகள் உதவி செய்கின்றனர். பார் மற்றும் டைனிங் மெனுவை முடிவு செய்வதற்கு கடையின் நிர்வாகிகள் பொறுப்பேற்கின்றனர். அவர்களுடன் லைன் மேலாளர்கள் மற்றும் பணிப்பெண்கள் உள்ளனர். உணவு மற்றும் பான சேவையில் பணிபுரியும் நபர் முறையான பயிற்சி பெற்றிருப்பது கட்டாயமாகும். சேவை துறையில் இருப்பதால் இங்கு பணிபுரிபவர் பணியில் சாதுரியமும் சுறுசுறுப்பும் பணிவும் கொண்டிருக்க வேண்டும். வழங்கப்படும் சேவை வாடிக்கையாளரின் தேவை மற்றும் தேவைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். சாப்பாட்டு பகுதியில் உள்ள பல்வேறு தட்டுகள் மற்றும் கிண்ணங்களில் உணவு பரிமாறப்படுகிறது. உணவு மற்றும் பானங்கள் சேவையில் பணிபுரியும் நபர் பல்வேறு வகையான உணவுகளை பரிமாற பயன்படும் கரண்டிகள், ஃபோர்க்ஸ் மற்றும் இடுக்கிகள் மற்றும் சாப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கட்டரி வகைகளை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு தட்டு, கிண்ணம், கரண்டி மற்றும் முட்கரண்டிக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. உணவு சேவையில் எதை பயன்படுத்த வேண்டும் என்பதை இது எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த தட்டுகள், கிண்ணங்கள், முட்கரண்டிகள், கரண்டிகள் மற்றும் இடுக்கிகள் அனைத்தும் கட்லரி என்று அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு உணவகத்திற்கும் அதன் சொந்த குறிப்பிட்ட கட்லரி உள்ளது.
இது ஹோட்டலின் வகைப்பாட்டை பொறுத்தது. பார் பிரிவில் பல்வேறு வகையான பானங்களுக்கான கண்ணாடிகள் மற்றும் அளவுகள் உள்ளன. ஒரு பானம் கண்ணாடியை நிரப்ப ஒரு வரிசை உள்ளது. இந்த கண்ணாடி கவர்ச்சியாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இங்கு பணிபுரிபவர் இவற்றையெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். சாப்பாட்டு பகுதியில் மேசை அமைப்பு மற்றும் அலங்காரம். காலை உணவு அல்லது உணவின் பாணிக்கு ஏற்ப கண்ணாடிகள், தட்டுகள், கிண்ணங்கள், ஃபோர்க், ஸ்பூன்கள் ஆகியவற்றை ஏற்பாடு செய்தல். உணவுக்கு பிறகு கட்லரிகளை கவனமாக அகற்றுவதும் இதில் அடங்கும். சமீப காலங்களில் மக்கள் வேலை மற்றும் ஓய்வுக்காக நிறைய பயணம் செய்கிறார்கள். நல்ல சுவையான உணவு எங்கே கிடைக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். உணவின் சுவை தவிர வாடிக்கையாளர்கள் உணவு பரிமாறப்பட்ட விதம், சேவை மற்றும் பணியாளருடனான தொடர்பு ஆகியவற்றை நினைவில் கொள்கிறார்கள். சேவை நன்றாக இருந்தால் ஒருவர் மீண்டும் மீண்டும் அதே இடத்திற்கு செல்ல முனைகிறார். சேவையை வழங்குபவர் வாடிக்கையாளர்களிடம் இருந்து கருத்துக்களை பெறுவதன் மூலம் மேம்படுத்தப்பட வேண்டியவற்றில் கவனம் செலுத்துவது முக்கியம். உட்புற கேட்டரிங்குடன் வெளிப்புற கேட்டரிங் சேவைகளும் கிடைக்கின்றன. அத்தகைய இடங்களில் பணிபுரியும் அமைப்பின் பிரதிநிதிகள் நாம் தான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். வேலை செய்யும் போது தகராறு ஏற்பட்டால் அந்த சூழ்நிலையை நிதானமாக கையாளும் திறனை வளர்த்துக் கொள்வது அவசியம். உணவு மற்றும் பானங்கள் சேவை என்றால் என்ன என்பதை பற்றி இப்போது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் அருகில் உள்ள உணவகங்கள் மற்றும் கேண்டீன்களை பார்வையிடவும். இந்த இடங்களில் உள்ள சூழலை கவனித்து சேவை எவ்வாறு வழங்கப்படுகிறது, பணியாளர்களுடன் பணியாளர்கள் எவ்வாறு பேசுகிறார்கள், இங்கு கட்லரிகள் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை பார்க்கவும்.